மேக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா இந்த உலகமே செயல்படாது. ஏன் தெரியுமா? மேக்ஸ் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சயின்டிபிக்கா நம்ம எவ்வளவுதான் சாதிக்க நினைச்சாலும் சயின்ஸ் செயல்படனாவே மேக்ஸ் வேணும். அதேதாங்க மேக்ஸ் செயல்படனாலும் சயின்ஸ் வேணும். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆனது. அப்படிதான் நீங்க சின்ன வயசுல இருந்து எல்லா சப்ஜெக்டையும் ரிப்பீட்டடா படிக்கலாம். இங்கிலீஷ்ன்றது நம்ம பேசுற லாங்குவேஜா இருக்கு. தமிழ் நம்மளுடைய பிறப்பிலிருந்து பேசிக்கிட்டுதான் இருக்கும். சோசியல் இந்த சமூகத்துல என்ன நடக்குன்றத படிச்சுட்டு இருக்கோம். சயின்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில செயல்படுறத பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த மேக்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி ஒரு பொருளை வாங்க போறோம், அந்த பொருளோட விலை என்ன, இதை மையப்படுத்தியது எதையெல்லாம் செய்யறோம், எல்லா கணக்கீடுகளுக்கும் பயன்படுதான் இந்த மேக்ஸ். கம்ப்ளைண்ட்லயே பாத்திருப்பீங்க, ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன் மேக்ஸ். ஆமா, தொடர்ந்து நம்ம சேனல்ல 10th மேக்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வீடியோ போட்டிருக்கோம். ஆனாலும் இந்த வீடியோ ஏன் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம், அது ஏன் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம அப்படி தட்டி விட்டுட்டு, இன்னுமே நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடலாம். தயவு செய்து ஒரு லைக்கை போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கும் தொடர்ந்து வீடியோஸ் போறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் நீங்க இன்னுமே ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸையும் நீங்க இழக்க போறீங்கன்னு தயவு செய்து வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாவற்றிலும் நான் சொன்னதை செஞ்சிட்டீங்களா? அப்புறம் என்ன வீடியோக்குள்ள நம்ம போறோம். கம்ப்ளைண்ட்ல நீங்க பார்த்த மாதிரி 10th மேக்ஸ்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் செக்ஷன் பத்தி தான் பார்க்கணும். எந்த பர்டிகுலர் செக்ஷன்? 10th மேக்ஸ்லயே இந்த செக்ஷனுக்கு தான் அதிகமான மார்க். இந்த செக்ஷனை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணனா உங்களை 10th மேக்ஸ்ல செட்டம் எடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? எடுக்கவே முடியாது. நிறைய பசங்களுக்கு இந்த செக்ஷன்ல நிறைய டவுட் இருக்கு. அவ்வளவு சம்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள் அந்த எக்ஸசைஸ் சேர்த்து எல்லாத்தையுமே போட்டு பார்க்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய. சின்னதா மிஸ்டேக் பண்ணா கூட மார்க் போயிருது. இது எப்படி கரெக்டா பர்ஃபெக்டா போகுது? எப்படி பர்ஃபெக்டா போட்டு இந்த செக்ஷன்ல மார்க்? எந்த செக்ஷன்? 8 மார்க் செக்ஷன். உங்களுக்கு 10th மேக்ஸ்ல சென்டம் எடுக்கிறது இந்த செக்ஷன் மிகப்பெரிய ஒரு சவாலான செக்ஷன். 5 மார்க் சவால்ன்றீங்க, 2 மார்க் கம்பல்சரி சவால்ன்றீங்க, 5 மார்க் கம்பல்சரி சவால்ன்றீங்க, புக் இன்சைட் 1 மார்க் சவால்ன்றீங்க. ஒரு சப்ஜெக்ட்ல எல்லாமே சவால் தான். அந்த சவாலை நம்ம எப்படி கையாளுகிறோன்றத பொறுத்துதான் அந்த சவாலை நம்ம வெற்றி அடைஞ்சோமா தோல்வி அடைஞ்சோமான்றதே அமைப்பு. ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது செய்யற செயலை தெளிவா செஞ்சாலே நம்மளால ஈஸியா வெற்றி பெறணும். செய்யற செயல்ல தெளிவில்லைன்னா நம்மளால சரியா செய்ய முடியாது. அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு ஸ்கேன் காப்பி வீடியோலையும் சரி, ஒவ்வொரு ஆன்சர் கீ வீடியோலையும் ரொம்ப தெளிவா சொல்லுவோம் பிரசன்டேஷன். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா அழகுற செய்யணும். அப்பதான் நம்மளால கிளியரா. அதுதான் இந்த செக்ஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்ல பிரசன்டேஷன் வேணுமான்னு கேட்டா இந்த செக்ஷன்ல பிரசன்டேஷன் நீட்டா இருந்தாதான் உங்களுக்கு 8 மார்க் முடியாது. ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாமெட்ரி அண்ட் கிராஃப்ல உங்களால 16 மார்க் எடுக்கிறது. இந்த செக்ஷனை நீங்க எந்தெந்த சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போட்டா உங்களால கிளியரா 8 மார்க் ஜாமெட்ரி, 8 மார்க் கிராஃப் சேர்த்து உங்களால 16 மார்க். 10th மேக்ஸ்ல மட்டும் 8 சாப்டர். இந்த 8 சாப்டர்ல பர்டிகுலரா அந்த 2 சாப்டர்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கான ஜாமெட்ரி அண்ட் கிராஃப் கேட்கிறாங்க. சாப்டர் 4ல இருந்து ஜாமெட்ரியும், சாப்டர் 3ல இருந்து கிராஃபும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மொத்தம் எக்ஸசைஸா இருக்கட்டும், எக்ஸாம்பிளா இருக்கட்டும், நிறைய சம்ஸ் இருக்கு. ஆனா நம்ம 14 சம் கொடுக்குறோம். ஜாமெட்ரில கிராஃப்ல இருந்து 10 சம் கொடுக்குறோம். இந்த 14 + 10 இந்த 24 சம்மையும் நீங்க சரியா ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய 16 மார்க் உங்களுக்கு கண்டிப்பா கேரண்டியா கிடைச்சிடும். நான் ஒண்ணு சொல்லட்டா, நிறைய பசங்க பண்றது என்ன தானே, கிராஃப் தானே ஜாமெட்ரி தானே போட்டுக்கலாம். நிறைய நல்லா படிக்கிற பசங்க இதான் பார்ப்பாங்க. நிறைய ஸ்கேன் காப்பி பேப்பர் பார்த்துருப்போம். லாஸ்டா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட ஸ்கேன் காப்பியை நான் பார்த்தேன். அந்த ஸ்கேன் காப்பில அவன் சென்டமுக்கு 3 மார்க் கம்மியா எடுத்தான். ஓகே, உள்ள போய் பார்க்கலாம் எந்த இடத்துல மார்க்க மிஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு தோடி பார்க்கும்போது அவன் மிஸ் பண்ணது ஜாமெட்ரியில 2 மார்க். அப்புறம் இன்னொரு மார்க் 5 மார்க்ல மிஸ் பண்ணிருந்தான். அப்ப அவனுடைய சென்டம் போனது காரணமே ஜாமெட்ரி சம்ம சரியா ஒர்க் அவுட் பண்ணாதான். இந்த நல்லா படிக்கிற பசங்க எப்பயுமே என்ன தெரியுமா, ஜாமெட்ரிலாம் ஈஸியா போட்டுக்கலாம்ப்பா, கிராஃப்லாம் ஈஸியா போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு அசால்ட்டா அந்த ஜாமெட்ரி அண்ட் கிராஃப் செக்ஷனையே ஒர்க் அவுட்டே பண்ணாம போறதோட விளைவுதான் ஜாமெட்ரி அண்ட் கிராஃப்ல நீங்க மார்க்க மிஸ் பண்றீங்க.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, கொஸ்டின் நம்பர்ஸ். ஜாமெண்ட்ரியோட கொஸ்டின் நம்பர் 43. ஏஆர்பில நமக்கான சம் இருக்கும். கிராஃபோட கொஸ்டின் நம்பர் 44. ஏஆர்பில உங்களுக்கான சம் இருக்கும். எல்லாருமே காமனா பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா, ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்க கொஸ்டின் நம்பர் போடணும். பின்னாடி டயக்ராம் வர இடத்துலயும் கொஸ்டின் நம்பர் போடணும். சேம் கிராஃபுக்கும் கிராஃபோட டயக்ராம் வர இடத்துலயும் கொஸ்டின் நம்பர் போடணும், ஒர்க்கிங் நோட்ஸ்லயும் போடணும். ஆனா நிறைய பேர் ஒர்க்கிங் நோட்ஸ்ல போடுவான், சம் டயக்ராம்ல போட மாட்டாங்க. ரெண்டு இடத்துலயும் கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா மார்க் போட மாட்டாங்க. நிறைய ஆன்சர் பேப்பர்ல பார்த்தா இப்படிதான் இருக்கு. தயவு செய்து இந்த மாதிரியான சில்லி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாம ரொம்ப கவனமா நீங்க ஹேண்டில் பண்ணணும். இன்னும் சரியா உங்களுக்கான நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, 37 நாட்கள். இந்த 37 நாட்கள்ல நீ எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th வரைக்கும் படிச்சுட்டு பல படிக்கட்டுகளை ஏறி வந்து இன்னைக்கு கடைசி படிக்கட்டா இருக்கக்கூடிய இந்த 10th முதல் படிக்கட்டு, இது முதல் படிக்கட்டும், இதுதான் கடைசி படிக்கட்டும். இதுதான் இந்த முதல் படிக்கட்டை வெற்றிகளாக கடந்தால் கடைசி படிக்கட்டுகள் எல்லாமே வெற்றியாக தான் மாறும். முதலே முற்றிலும் கோணலாக மாறிவிட்டது என்றால் கடைசிக்கு நீ பயணிக்கவே முடியாது. எனவே முதல் படிக்கட்டா இருக்கு இந்த 10th நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். நம்மளுடைய 10th மேக்ஸ் ஸ்டடி பிளான் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். அந்த வீடியோ இன்னுமே நீங்க பார்க்கல அப்படின்னா சென்டம் பிளானுக்கான ஸ்டடி பிளான் வீடியோ, அது தயவு செய்து அந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க. அந்த வீடியோல பல ட்ரிக்ஸ் சொல்லியிருப்போம், எப்படிலாம் படிச்சா என்னெல்லாம் பண்ணுனா உங்களால மேக்ஸ்ல சென்டம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 மார்க் சம்ஸ் ஒரு வீடியோ போட்டாச்சு, 5 மார்க் சம்ஸ் ஒரு வீடியோ போட்டாச்சு. எல்லா பசங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சம்ஸ் கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரிக்கு கேட்டதுனால இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்டோட இந்த வீடியோட எண்ட் கால் என்ன தெரியுமா, 10th இங்கிலீஷோட ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நம்மளால கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 10th மேக்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேணுமா? வெயிட் பண்ணுங்க, ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை பார்க்க. தேங்க்யூ.